யார் யாரெல்லாம் சுவனத்திற்கு வர வேண்டும் என்று ரப்பினுடைய புதிரத்தில் பதியப்பட்டிருக்கிறதோ, அவருடைய கலாவில் பதியப்பட்டிருக்கிறதோ, அவர்களெல்லாம் சுவனத்திற்கு வந்து விடுவார்கள். சுவனத்தில் எல்லாம் சந்தோஷமா இருப்பாங்க, மகிழ்ச்சியா இருப்பாங்க. மட்டில்லாத மகிழ்ச்சி அப்படி இருக்கின்ற பொழுது ஒரு கட்டம் ரப்பினால் கொடுக்கப்பட்ட இந்த ஜஸா, இந்த கூலி வழங்கப்பட்ட பிறகு உம்மத்தினர்கள் எல்லாம், அடியார்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கின்ற பொழுது அதுக்கடுத்து என்ன நிகழும்? அதற்கடுத்து என்ன ஏற்படும்? கவலை இல்லை, துக்கம் இல்லை, எதுவும் இல்லாத அந்த சந்தர்ப்பத்தில் அடுத்து என்ன நடக்கும்? உலகத்தில் ரப்பை பார்த்ததில்லை, காண வேண்டும், பார்க்க வேண்டும் என்று ஆசைப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களுக்கு கூட அல்லாஹ் தஆலா தன்னுடைய தஜல்லியாத்தை ஊசி அளவிற்குத்தான் காட்டினான் என்பதை முஃபஸ்ஸிரீன்கள் நமக்கு சொல்வார்கள். உலகத்தில் பார்க்க முடியாத, உலகத்தில் காண முடியாத அந்த பாக்கியம்தான் சுவனத்தில் அல்லாஹை பார்க்கும் பாக்கியம். சுவனத்தில் அடியார்களுக்கு 2 பாக்கியம் கிடைக்குங்க. அரிஷை அமைத்த அல்லாஹ், குர்சி அமைத்த அல்லாஹ் சுப்ஹானல்லாஹ். அரிஷை பற்றி சொல்லும்போது நவாதிர் அல் கல்யூபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அந்த கிதாபில் சொல்லுவாங்க. வஹப் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஹலகல்லாஹுல் அர்ஷ கபிலல் குர்சி பி அல்ஃபி ஆம். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அவனுக்கென்ற ஒரு இடத்தை, அந்த அரிசி என்று சொல்லக்கூடிய அந்த இடத்தை, குர்சி என்று சொல்லக்கூடிய சிம்மாசனத்தை படைப்பதற்கு முன்னாடி 2000 வருடத்திற்கு முன்னாடி அதை அரிசை படைச்சிட்டான் அல்லாஹ். அந்த அரிசை படைச்சு சுப்ஹானல்லாஹ், பிரம்மாண்டமான அரிசி, அது பிரம்மாண்டமானது. அதற்கு மத்தியில மலக்குகள் இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனில் சொல்வான், அல்லதீன யஹ்மிலூன அர்ஷ் வமன் ஹவ்லஹு. அந்த அரிசை மலக்குமார்கள் சுமந்து கொண்டிருக்கிறார்கள், இஸ்திக்பார் செய்கிறார்கள், துஆ செய்கிறார்கள். ஏன்? நவாதிர் அல் கலீபி இமாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், யஸ்தக்ஃபிரூன லிஉஸாத் உம்மத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த அரிசை சுமக்கக்கூடிய அந்த மலக்கு, அதற்கு மத்தியில் இருக்கக்கூடிய மலக் சுப்ஹானல்லாஹ், உம்மத்தை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பாவிகளுக்காண்டி இஸ்திக்பார் செய்கிறார்கள் என்றும் எழுதுவார்கள். நஸஃபி இமாம் ரலியல்லாஹு அன்ஹு சொல்வார்கள், அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா அரிசை படைத்தான் 360 காயிமத்து, 360 தூண் இருக்குமா அந்த அரிசிக்கு. அந்த அரிசியை சுற்றி, அந்த அரிசியில் அல்லாஹ் 360 தூண்களை அமைச்சிருக்கிறான். அந்த 360 தூண்களுக்கு, ஒவ்வொரு தூண்களுக்கு மத்தியில் உண்டான தொலைதூர வளர்ச்சி சுப்ஹானல்லாஹ், துன்யா அளவிற்கு உண்டான இடைவெளி. ஆக விவரிச்சுட்டே இருக்கிறாங்க, கற்பனைக்கு எட்டாதது. அதுபோல குர்சி ஒவ்வொரு மில்லு பைதா, வெள்ளி முத்துக்களா, வெள்ளை முத்துக்களால் அல்லாஹ் தஆலா படைச்சிருக்கிறான். லா யஅலமு தூலஹு இல்லல்லாஹ். அதனுடைய நீளத்தையும் சுப்ஹானல்லாஹ், அதனுடைய விஸ்தீரணத்தையும் அல்லாஹ்வை தவிர யாரும் அறிய முடியாது, அல்லாஹ் தான் அறிந்தவன். ஆக அர்ஷின் குர்சியும் அல்லாஹ் படைத்த ரப்புல் ஆலமீன். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய அந்த இடத்துல சுப்ஹானல்லாஹ், ரப்புல் ஆலமீன் சுவனத்தில் இருக்கக்கூடிய அந்த சுவனவாசிகளுக்கு 2 வாக்கியத்தை கொடுப்பான் என்று சொல்வார்கள். ஒன்று என்ன? அவனுடைய மேலான திருப்தி, அவனுடைய மேலான ரிபா. இன்னொன்று அவனுடைய காட்சி. இந்த 2 பாக்கியத்தை அல்லாஹ் சுவனவாசிகளுக்கு கொடுப்பான். இந்த கொடுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு நிகழ்வு, மலக்குமார்கள் அல்லாஹ் சொல்றான், என் மலக்குமார்களே, அத்இமு அவுலியாஇ, என்னுடைய நேசர்களான இந்த சுவனவாசிகளுக்கு நீங்கள் உணவை வழங்குங்கள். என்ன ஆச்சு தெரியுமா? உணவுகள் மீண்டும் வழங்கப்படும் மலக்குமார்கள் மூலமாக. அந்த சுப்ஹானல்லாஹ், அந்த உணவுகள் எல்லாம், ஒவ்வொரு உணவும் ஒவ்வொரு நிறத்தில் இருக்கும், வேறு வேறு நிறமாக இருக்கும், வேறு வேறு ருசிகளாக இருக்கும். அழகான ருசியை நிரம்பிய உணவுகள் வழங்கப்படும். அதுபோல குடிபானங்கள் வழங்கப்படும். எல்லாம் வழங்கப்பட்ட பிறகு இப்ப அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா 2 விஷயத்தை அங்க கொடுக்குறான். அந்த அடியார்கிட்ட கேட்கிறான், என்னுடைய அடியார்களே, நான் உங்களுக்கு வாக்களித்ததை நீங்கள் புரிந்து கொண்டீர்களா?
நான் உங்களுக்கு எனக்கு கட்டுப்பட்டு உலகத்தில் வாழ்வீர்களேயானால் உங்களுக்கு தருவேன் என்று சொன்னதை வாக்களித்ததை நீங்கள் பெற்றுக் கொண்டீர்களா? வேறு என்ன வேண்டும்? ஃபஸ் அலூனி, உங்களுக்கு என்ன வேண்டும் கேளுங்கள் என்று அல்லாஹ் சொல்வார். அந்த அடியார்களான சுவனவாசிகள் சொல்வார்கள், யார் ரப்பி இருந்து வா, உன் பொருத்தம் வேண்டும் என்று சொல்வார். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சொல்வார், ரதீது அன்கும், உங்களை எல்லாம் பொருந்திக் கொண்டேன் என்று சொல்வான். அல்லாஹ் அந்த கூட்டத்தில் அந்த நம்மையும் பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் ஆக்கி அருள்வானாக. சுவனவாசிகளோடு பேசும் பாக்கியம், அந்த சப்தத்தை செவமடிக்கிறார்கள் அந்த சுவனவாசிகள். உன் பொருத்தம் வேண்டும் என்று கேட்பார்கள், என்னுடைய பொருத்தம் உங்களுக்கு நான் கொடுத்தேன் என்று சொல்வான். அல்லாஹு அக்பர். அதற்கு பிறகு என்ன வேண்டும்? இறைவா, உன் லிகா வேண்டும், உன்னை சந்திக்க வேண்டும், உன்னை பார்க்க வேண்டும் என்று அவர்கள் கேட்பார்கள். அப்பொழுதுதான் ஹிஜாப், அல்லாஹு தாலா தான் இருக்கக்கூடிய அந்த திரையை அகற்றுவான் என்று வருகிறார். அல்லாம் அபுல்லே சமர்கந்த் ரஹ்மஹுல்லா தன்பீஹுல் காஃபின் கிதாபில் நிரம்ப செய்திகளை எழுதுகின்ற பொழுது இந்த வாசகத்தை சொல்வார்கள், இந்த பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் தன்னை அங்கே காட்சியளிக்க செய்கிறான் சுவனவாசிகளுக்கு. அந்த சுவனவாசிகளுடைய முகமெல்லாம் மலர்ந்த முகமாக இருக்கும். அந்த மலர்ச்சியான முகத்தை கொண்டு அல்லாஹ்வை நோக்கி பார்ப்பார்கள். எவ்வளவு பெரிய சந்தோஷமான பார்வை! அல்லாஹ் தன் லிகாவை வழங்குகிறான். கண்மணி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளிடத்தில் சொல்கிறார்கள், அல்லாஹ் தன்னை காட்சியளிப்பான். எப்படி 14ஆம் நிலவு அந்த எப்படி பகிரங்கமாக வெளிச்சமாக மட்டமாக அழகான முறையில் எல்லோரும் பார்க்கின்ற அளவு அது தென்படுமோ, அதுபோல ரப்ப அங்கே காட்சியளிப்பான், சுவனவாசிகள் எல்லாம் பார்ப்பார்கள் என்பதை ஹதீஸ் நமக்கு உணர்த்தி காட்டுகிறது. அருமையானவர்களே, சுவனத்தில் பாக்கியம், கடைசியான பாக்கியம் 2. ஒன்று அல்லாஹ்வின் பொருத்தம், இன்னொன்று அல்லாஹுல் லிகா. அல்லாஹ்வின் பொருத்தத்தில் சொல்வான், இனிமேல் நான் உங்களை கோபப்படவே மாட்டேன், எப்பொழுதும் நீங்கள் என்னுடைய பொருத்தத்தோடு இருப்பீர்கள் என்று ரப்பின் வாக்கு அங்கு வெளிப்படும். ரப்பு கோபப்படவே மாட்டேன், இனிமே கோபமே கிடையாது, அழிவே கிடையாது, மௌத்தே கிடையாது. மகிழ்ச்சியான வாழ்க்கை நிரம்பிய அந்த வாழ்க்கை சுவன வாழ்க்கை. மகிழ்ச்சியான முறையில் அழிவில்லாத அந்த சுவனத்தில் அல்லாஹ் நம்மையும் பெற்றோர்களையும் மனைவி மக்களையும் நசீபாக்கி தந்தல்வானாக. அந்த சுவனத்தை அடைவதற்கும் ரப்பின் பொருத்தத்தை பெறுவதற்கும் ரப்பின் லிகாவை சந்திப்பதற்கும் அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா இந்த உலகத்தில் மகிழ்வான முறையில் வாழ்வதற்கும் எல்லா நிலையிலும் ரப்பின் நினைவோடும் சிந்தனையோடும் கல்பில் நிலைநிறுத்தி ரப்பை வணங்கி வழிபட்டு ரசூலுக்கு கட்டுப்பட்டு வாழும் பாக்கியத்தை அல்லாஹ் நம் எல்லோருக்கும் நசீபாக்கி தந்தல்வானாக.